அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவா எந்த ஒரு பொருளை நம்ம வாங்க போனாலும் அதோட பிராண்ட் என்னதுன்னு பார்ப்போம். அதாவது அதை தயாரிச்சவங்க யாருன்னு. அது மாதிரி இந்த உலகத்துல உள்ள படைப்புகளை நாம கண்டு வியக்கிறோம்னு சொன்னா அந்த படைப்புகளை படைத்தவனுடைய பண்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தன்னுடைய பெயர்களை பயன்படுத்தி அவனுடைய பண்புகளை சொல்றான். அர் ரஹீம், அல் வதூத், அர் ரஊஃப், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு 100 கருணைகள் உள்ளன, அவற்றில் ஒன்றை மட்டுமே அவன் உலகிற்கு அனுப்பியுள்ளான். இதன் மூலம் அவனது படைப்புகள் ஒருவருக்கொருவர் கருணை காட்டுகின்றன. மேலும் 99 கருணைகளை அவன் தன்னிடமே வைத்துள்ளான். அவற்றை கொண்டு மறுமை நாளில் மக்களுக்கு கருணை புகட்டுவான். அல்லாஹ்வுடைய அறிவின் தன்மையை விளக்கக்கூடிய பெயர்கள் அல் லத்தீஃப், அல் அலீம், அல் ஹக்கீம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அறிவானது கடலளவு கொண்டது. அதில் ஒரு சிட்டுக்குருவி கடலில் தண்ணீர் குடித்து அதன் வாயிலிருந்து விழும் துளியின் அளவே மனிதன் கொண்டுள்ள அறிவாகும். படைத்த இறைவனின் பண்பை அறிவும். தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.